ஜாலியாக வந்த போது என்ன பதற பதற துரத்துன. இப்ப அந்த சிவராமன் என் அண்ணன் அவரு துணையோட பாஞ்சாலியா இந்த நாள் மாரியான அவதாரம் எடுத்து உன்னை கொல்ல வந்துக்கிறதா. என்ன கொல்ல ஒண்ணா முடியாது. அப்படியா? எனக்கு யாருக்கு எனக்கு தெரியுமா? எங்க அம்மா இருக்காடி. எங்க அம்மா. அம்மா? ஆமா. வாங்கி வச்சு போடுவாங்க. அம்மா இருக்கா? யாரு? எங்க அம்மா காளி. காளியா? நீ ஊரு வாய் ஏத்தி விடுவாங்க. மோசமான என்னை அனவாசிக்க முடியாது. எங்க அம்மாவை கூப்பிடுற மாதிரி. உன் பேரு மாறி. ஊரு மாறி. ஊரு மாறி. ஏண்டி நீதான் மாறியா? அம்மா அம்மா அப்பா கொஞ்சம் நவுந்து உட்காருங்க. அகலாம சுத்துவாங்க. கொஞ்சம் பத்திரகாளிடா. என்ன ஆள்னு சொல்றேன் கேளு.
யமனோட வாதாடி 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 கொண்டவனா அந்த யமனோட வாதாடி வாதாடி அம்மா யாருன்னு தெரியல கொஞ்சம் போயிட்டு இருந்து பாப்போம் யாரு என்னன்னு மகனே மன்சூரா அம்மா அம்மா மன்சூரா அதாவது ஓ கோட்டைக்கு முன்னாடி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் ஆயிரம் தலை உண்டாயிரம் கை அதான் பார்க்கும் மாதிரி எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் நடக்குது அம்மா அப்பா அம்மா எனக்கு காப்பாத்தி விடும்மா மதிசூரா என் இடத்துக்கு வந்துட்டா எந்த ஒரு பயமும் தேவையில்ல நான் இருக்க வரை உன் நிழல கூட யாரும் நெருங்க முடியாது என்னிடத்தில் இருந்தால் எந்த ஒரு இடையூறு வராது யாரா இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்க நில்ல ஆகட்டும் எங்க அம்மா வரைக்கும் என்ன ஒண்ணும் பார்க்கலாம் அம்மா அம்மா அவனை கொஞ்சம் கவனிமா சரியான மகனே நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆகட்டும் யாரடி நீ உன்னோட கோட்டைக்கு அவன் மூத்துக்கிறான சூரன் அவனை வெளியே வர சொல்லு அப்படியா நான் வரமாட்டேன் எங்க அம்மா இருக்கிறேன் சாரியா நான் யார் தெரியுமா பாலைவனா தன்னையாளா
நான் பொறுப்பை சொல்லிட்டேன். நான் பிறந்த வரலாறு எப்படி தெரியுமா? அடே சமைந்ததாரு சமைந்தபுரா அந்த சமைந்தபுரா ஏய் சமைந்தபுரா அந்த சமைந்தபுரா அந்த எல்லை விட்டு பின்னாடி நிக்க சொல்லுங்க. அதே மாதிரி நீ யாருன்னு சொல்லிட்ட. நான் யார் தெரியுமாடி? யாருன்னு தெரியுமா? நான் வடக்க நல்லா பிறந்தவடி என்கிட்ட பலிக்காது. வந்தமா உனக்கு ஏதோ கோழி கீழிக்காக வேணும் என்னதுல கொஞ்சம் சாப்பிட்டு ஓடி நீ என்ன காவல் தெரியும்? ஒரே இதுல கொண்டு போடலாம். பேர கேட்டு பயந்து கூட போயிடுவான். ஓடி போயிடுவா. எல்லாம் பார்த்துட்டு
என் தங்கச்சிக்கு 3 மாசம் சாட்டை. அவளுக்கு போறோம்னா 5 நாள் சாட்டை. அந்த நாளையில அந்த மக்கள் என்ன பண்ணுவா தெரியுமா? எனக்கு பச்சமா விடிக்கணும், சக்கரை பொங்கல் வைக்கணும், தேங்காய் பழம் தட்டு வேணும், நாக்கள் அளவு குத்தணும், மாறி அவ ஊர் மாறி மொல்ல மாறி நடு ஊர்ல ஊர் மக்களை ஏமாத்தி எனக்கு நோம்பி போடுங்க, கெடா விட்டுங்க, ஒரு 15 நாள் உனக்கு இருக்கிற திமிர் இருந்தா நான் தேன 1000 காவ வாங்க வடபத்திர காலி இருக்கும். எவ்வளவு திமிர் இருக்கு அந்த வேலையை பார்த்துட்டு ஒழுக்கமா ஓடணுமா? ஊரு எல்லையில உட்கார்ந்துட்டு ஊர் மக்களையே பார்க்காத இவன் ஓடுக்காலி நாய் எனக்கு மாசத்துல வருஷத்துல ஒரு தரம் நோம்பி போடுறாங்கன்னா எதுக்காக பிரிஞ்சு போற சொந்த பந்தமா அனைவரும் எப்படி ஒன்னா இணைங்க? பச்சை மாவு இடிச்சு சுக்கு ஏலக்காய் முந்திரி இது அனைத்தையும் ஒன்னா சேர்த்து ஒன்னா புடிச்சு வெளியில இருக்கிற சொந்த பந்தம் விட்டு போன சொந்த பந்தமா ஒண்ணு சேரணும் என்பதற்காக ஊரழைச்சு சொந்த பந்தத்தை அழைச்சு மாவுல கெடுத்து இந்த வீட்டுக்கு போகும்போது மாவை கொடுத்து நல்லபடியா இருங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்றாங்க. எனக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறாங்கன்னா என்னோட சன்னதியை நாடி எவனாவது இவன் நல்லா இருக்க கூடாது அவன் நல்லா இருக்க கூடாது என்று சொல்லி மாரியாகிட்ட வேண்டலாம் அப்படின்னு வரவ கூட அந்த சக்கரை பொங்கலை வாங்கி வாயில போட்டுட்டா சாப்பிட்டா இனிப்பா உள்ள போனா போற எண்ணத்தை வந்தா இனிப்போட எண்ணத்தோட போவாங்கடா. எண்ணெய் இருந்துச்சுன்னா கூட அந்த சக்கரை பொங்கல் தின்னுட்டு சந்தோஷமா போவாங்களா? கதை விடுற வேலையில வச்சுக்காங்க என்ன தொட்டு பேசல ஒரு பிள்ளை குட்டி இல்ல எனக்கு மாங்கனி பாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி என் உடம்ப காயப்படுத்தியாவது நான் உனக்கு அளவு குத்துறேன், என்னோட நேர்த்தி கடனை தீர்த்தி வை அப்படின்னு சொல்லி அக்கினி கரகம் அளவு குத்துறதுல இருந்து என்னோட என்கிட்ட நேர்த்தி கடனை வச்சு குறைய தீர்க்கிறேன். ஆனா இவன் ஆண்ட படத்தை திங்கிறதோ இந்தாண்ட பொடிச்சிட்டு போன போதும் இந்தாண்ட நோடி திங்கிறவ காலி முட்டை கண்ணழகி கண்ணழகி மாதிரி மாற இருக்கு மாற பங்கஞ்சல் ஓடி போயிரு மூக்க இருக்கு முச்சந்தி வச்சு வச்சிடும் ஓடி போயிரு.
ஆனா செய்வடி செய்வ நீ எப்படி காரியம் எனக்கு தான் தெரியும். எப்படி தெரியுமா? முழங்காலே அம்மா காளி அது ஏண்டி உன்னோட யோகிக்கு தெரியாதா? முழங்கால சில்லெழுந்த முறுக்கென்ன கடித்த காளி, கணுகால சில்லெழுந்த கல்வெண்ண கடித்த காளி, எதை வேணாலும் திம்படி. பச்சை பழத்தை பாலைய திங்கிறவன், சுட்ட பழத்தை சுடுகாட்டில் உட்கார்ந்துக்கிறவன், ஆசான எல்லையில மல்லாது படுத்து திங்கிறவன். எனக்கு நீ சொல்ற மாதிரியா உன் முழங்கால சின்ன முறுக்கு கடி சின்ன விடுங்க. உன் கணுங்கால சின்ன ஆடி கண்ணு கடிச்சு விடுவோம். ஓடி போயிரு. பாரு என்னோட பேர பிள்ளையாகிய உன்னோட அடைகளத்துல இருக்கிறானே அவன் வீட்டுக்குள்ளே அவனே எதுக்கு அதுக்குள்ள ஓடுற? இருடினோம் யாருக்கு சொல்ற? மக்களுக்கு சொல்ற. அடி வெள்ளா நல்லா துயிலோடுச்சு ஓடி போயிருவா. தப்பிச்சு போட்டு சொன்னா ஓ வரிசையெல்லாம் காட்டணுமா? ஏண்டி இருடியா நீ வீதியில வெள்ள உடுத்தி வீதியில போனா அப்படியே குமுக்குமுன்னு வந்து பார்த்துட்டு போறீங்க. உன்னை ஒதுக்கி விட்டு போவாங்க பாரு. அப்படியா? வந்து பொட்டை வந்து புருஷனை தின்னவனி. அதாவது நீ வந்து என்ன பேசுறியாடி? உனக்கு எத்தனை காலம் வேணும்? அப்படியா? ஓடி போயிரு. ஏன் எல்லாம் கட்டி வச்சுக்க நான் தின்னது போவேன். எத்தனையோ சனங்கள் மக்களை நினைக்கும் நடு ரோட்லயே வந்து புடிங்கி திங்கிற காளி ஏன்னா எனக்கு கேக்குறான். நான் முண்டை வச்சுதான் ஊர் மக்களை காக்கிறவா பச்சை பழத்தை தின்னு என்ன ஊர் மக்களை நீ ஓகேமா? நோய் காப்பாற்றுவா. நீ இருக்கிற வரைக்கும் நான் மட்டும் பேசமா? மைத்தான் நல்லா
மாட்டேன். இன்னைக்கு இருந்தாலும் நானா அவளான்னு பாக்குறேன். அண்ணா பொறுக்க முடியாது. அவன் எவ்வளவு இருக்கட்டும் பிச்சைக்காரிச்சு. என் கல்கோட்டையில வந்து என் கல்கோட்டையை உடைச்சு யாரு என் மாரியா தங்கச்சி தண்ணி விடு தண்ணி விடுவா உபகாரணம் செய்யலாம். எதுக்காக வந்தா எதுக்கு இங்க வந்த காரணம் என்ன? ஆமா அம்மா அப்படியா? நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவகிட்ட எடுத்து சொல்லு. அவ யார்? அவன் சேர் எங்க இருக்குது? சேர் ரெண்டுங்குதா? பேசுற முண்டா பேசுற நம்ப மாட்டேன். அண்ணன் சொல்றேன்னு ஒரே வார்த்தை பசங்க கேட்கறேன்னா என்னுடைய மகனை கூப்பிட்டு நியாயமா இருந்தா அவ கேட்கற நியாயத்துக்கு வழி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அவ மீண்டு போக முடியாது. என் கையில இருக்கிற சூளத்துக்கு எதிராகிடுவான்னா சொல்லிடுறா. மசூரா மகனே மதிசூரா மதிசூரா அம்மா அம்மா சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுமா. இன்னைக்கு சாப்பிடுறேன். என்ன சொல்றியா? சாப்பிடுறேன். அம்மா பேச மேலுது. அம்மா நான் ஊப்பலமா. மகனே ஆமா கட்ட மாட்டேன். ஆமா அதனாலதான் உன நான் கூப்பிட்டேன். சரி இன்னைக்கு ஒரு அழகு சத்தத்தோடு அம்மா காப்பாத்து அம்மா காப்பாத்துன்னு வந்தியா? எதனால மகனே? அதாவது எங்க அப்பா பக்காத்துல கொண்டாங்களே யார்? பாண்டவர். பாண்டவர் வம்சத்துல 5 பேர்த்த உன சிறை வச்சுக்கிறேன். எங்க? அதாவது கோட்டைக்கு உள்ளே. நம்ம ஏன் கோட்டைக்கு இல்லையாவா? ஆமாமா. சூரிய உதயமானா 5 பேர்த்து தீர்த்தம் போடாது. வாசப்படி நிறுத்தி சதக்கு 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 வெற்றை. சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேர்த்தையும் தர்மம் நீனா அவன் அர்ஜுன் நகாத சகாதவன் சொல்லக்கூடிய பஞ்சபாண்டவர்களை எனக்கு பலி கொடுக்கிறியா? ஆமாமா அம்மா எல்லா ரத்தத்தையும் வறுத்து வேணுங்கிறது தின்னமா சாப்பிடுவேன். எனக்கும் நிறைய காவல் வேணும் வேணாலும் கிடைக்குது. ஆமா நான் சாப்பிட்டு போக உனக்கு தானே தர்றேன். ஆமா அதனால என் பேச்ச மீறாத. ஆமா என் தங்கா சொல்றான்ல அவங்க 5 பேர்த்தையும் விட்டுருமா போயிட்டு அவங்களோட. எப்படி 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 என் தங்கா மாறி சொன்னால ஆமா அவளுக்கு பேரப்பிள்ளைன்னா எனக்கும் அவங்க பேரப்பிள்ளை உனசீலனையும் இந்த பஞ்சபாண்டவர் ஐவரையும் விட்டுப்பா போக உள்ள போகணும். அதாவது துரத்திட்டு வந்தால அதாவது உடம்புல கழுத்து போய் காதல பாக்குது. எதுக்கு மந்திரி கூப்பிட்டுக்காரு? ஏன் மந்திரி பள்ளி பாடா செம்படி ஆட்டம் வந்த எங்க அம்மா சொல்றான் தங்கச்சான் அக்கா என் தங்கச்சி வெட்டாதே அவங்க விட்டுட்டும் ஓடி புடிச்சுக்கிட்டோம் பொழைச்சுக்கிட்டோம். மகாராஜா 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. கம்பெனி கொடுவாங்க மகாராஜா மந்திரி ஆலோசனை கேட்கணும். கிணாவளுக்கு பாட்டு செத்து போன வந்து ஆனா பேராண்டி கூப்பிட்டான். ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்போம்னு அர்த்தம். விடுத்து போய்
வச்சுக்கிறேன். டேய், அம்மா, மைசூரா மகனே, இப்ப என்ன செய்யணும் சொல். சொல். அவங்களா குணசீலனையும் தங்கப்பாண்டவர்கள் 5 பேரையும் சிறைவிட்டு என் தங்கா பின்னாடி போய்விட்டோம். டேய், கூச்சி போடுவேன். ஆண்டவர் எங்க பாத்தியும் குணசீலை விட்டு என் தங்கச்சி விதி ஆகக்கூடாது. பார்க்க மாட்டேங்கிறேன். அம்மா, நான் சொல்றது கேளு. அதாவது என் பழியை தீர்க்கணும். அம்மா, அம்மா, என் பழியை தீர்க்கணும். எங்க அப்பாவை கொண்டவனை வாங்கணும். அப்பா, என்னை காப்பாற்றி விடுமா. ஆனா மகனே, காப்பாற்றுவேன். நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் யோசனை சொல்றேன். அவங்கள 5 பேர்த்தையும் விட்டுட்டு போயிருக்கோம். பஞ்சபாண்டவர் 5 பேரையும் குணசீலனையும் சேர்த்து 6 பேர்த்தையும் கல்லறையில இருந்து விடுவிச்சுட்டு அவங்க போய் பொழைச்சிட்டு போறாங்க. அதான் சொன்னாங்க பெரியவங்க, பெண்பட வெல்லாது தமிழை கடிக்காது. என்னைக்கு என்ன போல ஒரு வீச வச்சு அவனை நம்பிருந்தா எனக்கு அடையாளம் கொடுத்திருப்பான். போயும் போயும் ஒரு பொட்டத்தை நம்பி அபயமன் வந்தேன். கடைசா பொட்டச்சு புத்தி காமிச்சு விட்டா. அடியா பொட்ட நாயா நிறுத்து தேவடியா மதிசூரா வேண்டி அதான் சொன்னாங்க. என்ன அரைக்கட்டல் வந்துகிட்டு எனக்கு கீழே இருந்துகிட்டு எனக்கு இவரு நாக்கு திமிரா பேசுதுடா. அடியா காளி, இன்னையோட நீ காளி. அதான் சொல்றேன் கேளு. சொல்றேன், என்னடி நாக்கு அறுத்து போடுவேன். முடியாது. பார்த்து பேசுடா. அதாடி சொன்னாரு புலவர் சொன்னாரு, என்னரை வாழ்த்துட்டு எடுத்துற கட்டாலும் பெண் புத்தி பீவார போமா. போய் போய் உன்னை நம்பி நான் அடையல முதலே என்ன அடிக்கிறபடி மதிசூரா சொல்றேன். இப்போ ஒண்ணும் கவலை இல்ல. உனக்கு நான் சொல்றது ஒரு உபாயம். என்னடி நல்லதுதான் சொல்றேன். என்ன அவங்க பஞ்சபாண்டவர் 5 பேர்த்தையும் பொண்ணு சொல்லி விட்டுரு. அடி பச்சை தேவடியா, பரதாரி தேவடியா, அடியா மதிசூரா. ஆய் காளி, ஆண்டி என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. உடம்புல இருக்கிற வரைக்கும் என்ன அசைக்க முடியாது. என்ன பண்றாரு? ஏய், ஏய், பச்சை பரதாரி தேவடியா, ஏய் நாக்கு அறுத்து போடுடா. என்னை கொல்ல ஒண்ணால முடியாது. ஓ தங்கச்சி ஊர் மாறி அவளால முடியாது. ஊர் மாறி நாடு மாறி, நாடு மாறி. சேங்க வாடா, வாடா, சேங்க வா. உனக்கு முந்தளவு வேணுமே வேண்டாமா? முந்தளவு வேணுமே வேண்டாமா? ஏய், புறா புறா ஓடி கண்டார ஓடி. எப்படியா அரையில கை வச்சிருப்பாங்க. அண்ணா, என்ன இருந்தாலும் எவ்வளவு தூரம் மலையாளத்தில் எடுத்து சொல்லியோ ஆமா, நான் சொல்ற பேச்சுக்கு சமயம் தெரிவிக்கல. என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளைனாலும் வளர்த்த பாசம் என் கண்ணை மறைச்சிடம்மா. என்னுடைய மாறிக்கிட்ட நானே நேரடியா சென்று ஒரு வார்த்தை கேட்கலாம். அவ என்ன சொல்றான்னு கேளு. அம்மா, கடைசி ஒரு வார்த்தை கேக்குறேன். அதாவது 5 பேருமா சாமி, 5 பேத்தோட இவனு சேர்த்து விட்டு இவனி விட்டு ஆமா சொல்லு. ஆமா பேசு. ரெண்டு பேரும் கூடிக்கிட்டீங்க. கொட்டு கொட்டு ஒன்னா போச்சு, கொட்டை வந்து தோட்டி வேற ஏங்குறேன். ஏண்டி மாவு மாவு ஒன்னா போச்சு, மாவு செஞ்சு வைங்க. ஓடி அப்படியா? ஏய், என்ன கொல்ல ஒரு சத்தியம் யாரு? ஏய், ஊம்பலடி. ஏய், இது ஊம்பலடி. ஊம்பலா. ஊம்பல, ஊம்பல. அம்மா, ஊம்பல. பள்ளி. மன்னிப்பு கேளு. அப்படியா? எதுவாக இருந்தாலும் சரி. அக்காவை மன்னித்து பேசியிருந்தா மன்னிச்சிருக்கா. அப்படின்னா கோவக்காரி. அப்படியா? பொறுத்துவேன். ஓ, மன்னிப்பு கேளுமா. ஏதோ அறியாத புத்தியில பேசிட்ட. அப்படியா? அப்படி மன்னிப்பு கேளுமா. அப்படியா? அதாவது என் தம்பிய மந்திரி கூடுகிறா. என் தம்பி கொண்டாட புலங்கிற வரைக்கும் யாருமே சகிக்க முடியாது. ஐயா 2 பேரு, நம்ம 2 பேரு எடுத்து விடுவோம். ஆயுத்த நானே அவளை பாக்கட்டுமா? அறியாத
தெரியாத அக்கா என்று தெரியாம அறியாத பேசிட்டேன். நீதான் என்னோட அக்கா என்று தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே உன்னோட காலில் இருந்து இவனை கொல்லிருப்பேன். எங்க மகாராஜாவை குத்துறியா? அறியாத புத்தியில தெரியாம சொல்லிட்டேன். மன்னிச்சிருக்கான்னு கேக்குறா. சொல்றேன் மன்னிச்சு தெரிந்த கோயில் சொல்லுவாங்க. நல்ல பெரியாரி எனக்கு இருகாலையும் பொன்னேரி பக்கத்துல மல்லாக்கா படுத்தா மல்லாண்டு ஈஸ்வரி நானு ஈஸ்வரி விளையாண்டுச்சு. பத்ரகாளி ருத்ரகாளி தாண்டவகாளி என்று சொல்லக்கூடிய பல பேர் என்ன எனக்கு சத்தமே இல்லாத தனிச்சு வந்து உட்காரு. அதுக்கப்புறம் தனியா சொல்லுங்க ஒவ்வொன்னா கேளு. உன்னுடைய மகன் கணவரை விடுறாரா இல்லையான்னு கேளு. நம்ம மேச்சேரியில போய் உட்காந்துக்கலாம். எங்க பொண்ணு முடியுது மைசூரா ஓட சொல்றேன். நான் பொன்னேரியில குடிச்சு நீராடிட்டு வந்துட்டேன். சார்ந்த சுரூபத்தில் இருக்கிறேன். இப்ப சொல்றேன் பஞ்சபாண்டவர் அனைவரையும் குணசேகர 6 பேர்த்த சொல்ல முடியுமா முடியாதா உன்னால? என்ன சொல்றது காது கேட்கற மாதிரி சொல்லு. அடா மதிசூரா சொல்லி பெருக்கான வந்த புண்டை நான் ஆம்பளத்துக்கு படி என் சூளத்துக்கு பலியாயிருவேன். யாரு 5 பேரு குணசேகரனோட 6 பேரு 6 பேருக்கு உரியா இல்லையா? முடியாது 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 அண்ணா. பொட்டச்சி அண்ணா என் தங்கா என்ன சொல்றான்? கேளுமா. அண்ணா தங்கா என்னத்துக்காக வந்த என்ன? ஆனால் அக்கா நீ தான் அக்கா என்று சொல்லியிருந்தா நான் அப்பயே உன்னோட விவரத்தை சொல்லியிருப்பேன். இப்ப உனக்கு என்ன கெட்டு போல அண்ணன் போல நான் அவதாரம் எடுத்து வந்தவன். ஆனா இப்ப அண்ணன் சொல்லிதான் தெரியுது நீ என்னோட அக்கா என்று. இருந்தாலும் சொல்றேன் என்னோட பேர பிள்ளைய குணசீல கானகத்துக்கு போகும்போது அவனை சிறைப்பிடித்து விட்டு அந்த குணசீலனை தேடி கொண்டு போன என்னோட கணவர் மாதிரி 4 பேரையும் சிறைப்பிடித்து வச்சுட்டா. அவங்க மீட் பண்ணதுக்காக நான் எவ்வளவு தூரம் வந்து அவன்கிட்ட வந்து நான் கெஞ்சி மன்றாடி கேட்டு பார்த்தேன். ஆல்ரெடி பொட்டச்சு நீயே ஒரு பெண்ணாகிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இதே ஒரு ஆணா இருந்தா 5 பேரோட சேர்த்து 6 பேரை ஒன்னையும் காவ கொடுத்திருப்பேன். ஓடி பொழைச்சிக்க என்று சொன்னா நான் உடனே என்ன செஞ்சேன்? அண்ணா நீங்க சொன்ன பிரகாரம் பெண்ணுக்கு பேயிரம் மனமிறங்குன்னு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி போய் கேட்டேன். அவன் இடம் தர மாட்டேன்ட்டா, அடிச்சு துரத்திட்டா. என்ன செய்வா என்று கேட்டேன். ஆனா தங்கா நீ இப்படியே போனியனா அவனை ஜெயம் பெற முடியாது. பாஞ்சாலியாக இருந்த நீ மாறி உருவத்தை மாத்தி மாரியம்மாவை அவதாரம் எடுத்து அண்டத்துக்கு பூமிக்கும் ஆகாயத்துக்கும் போனீனா அவனோட யுத்தத்துலதான் அவனை கொன்னுட்டா உன்னால கனவு மாறியும் சிறை வைக்கும்னு சொன்னா. அதுக்காகத்தான் வந்தேன். ஆனா வரும்போது இவனை துரத்தும் போது